சிந்துபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, கம்பு மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். கம்பு மாவு வந்து எப்படின்னா வீட்டிலேயே நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கம்பு வந்து கடையில் வந்து நார்மலாக வாங்கிட்டு வந்து அதை வந்து நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சு, அந்த வெயிலில் காய வச்சதை லைட்டாக வந்து வெறும் இதில் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துருவோம். வெறும் வானலியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் நம்ம வந்து கடையில் கொடுத்து மிஷினில் வந்து அரைச்சி வாங்கிட்டு வந்துக்கலாம். அந்த மாவு வந்து எப்போவுமே நம்ம ஒரு 3 months வரை கெட்டே போகாது, நல்லா இருக்கும். ஸோ அதை தான் வச்சு பண்ண போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி செய்கிறதுக்கு காலையில் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு கம்பு மாவு, அது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து ஊற்றி நமக்கு வந்து குடிக்கிற பதத்தில் சுடுதண்ணி வந்து எடுத்துருக்கோம். ஸோ சுடுதண்ணி வந்து போட்டு அதில் போட்டு பிசைஞ்சு எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக வரும். நம்ம வந்து அமுக்கிறதுக்கெலாம் கஷ்டமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். காலையில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், பெரியவங்களுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் 5 minutesல எந்த அளவுக்கு வெந்து அழகாக இட்லி மாதிரியே நமக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோ வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் பால் தான் சைடிஷாக வச்சு பண்ணுறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.